guys, நம்ம CL subscribers மக்களே and family மக்களே and friends எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ இன்னைக்கு தான் யூடியூப்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா IPL 2024 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 month ஆகுது, 30 மேட்ச் ஆயிடுச்சு. பட் என்ன கடுப்பாக இருக்குன்னா ஒரே 200+ ஸ்கோர்ஸாக அது ஒரு 2-3 லோ ஸ்கோர் என்டர்டெய்னிங்காக வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு சூப்பர் ஓவரும் வந்து ரொம்ப மாதம் ஆச்சு, ரொம்ப வருஷங்கள் ஆச்சு சொல்ல போனால். ஸோ IPL ஆனால் சூப்பராக போகுது மக்களே. ஸோ இன்னைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எஸ், ஃபேக்ட் ஆஃப் த டேல இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் முல்லன்பூர் ஸ்டேடியத்தில் ஆடுறாங்க. மொஹாலியில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு செம்ம ஸ்டாட்ஸ் இருந்தது. பட் முல்லன்பூரில் ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் ஆர் ஃபேசிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் முல்லன்பூர் ஸ்டேடியம். இதுதான் எனக்கு ஃபேக்ட் ஆஃப் த டே. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஷிகர் தவான் அண்ட் ரோஹித் சர்மா வில் நாட் பி பார்ட் இன் அ மேட்ச். ஸோ அதுவும் ஒரு மேட்ச் ஷிகர் தவான் ஆட மாட்டார், இப்பயே சொல்லிடுறேன். ஸோ குவிஸ் பார்க்க போவோம். போனதோட குவிஸ் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொல்லாட் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக அட்டந்தவரை மேன் ஆஃப் த வாங்கியிருக்கான்னு தான் கேள்வி. 2 சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அஸ்வத் அண்ட் நேவி கேமர் 2 பேருமே தப்பாக சொல்லியிருந்தாங்க. கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 தடவை வாங்கியிருக்காரு, 6 5 கிடையாது. அவர் எப்போ வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 2013 2 தடவை வாங்கியிருக்காரு, 15 ஒரு தடவை வாங்கினார், 2021 வாங்கினார். ஸோ 4 தடவை வாங்கியிருக்காரு. பட் வெல் ட்ரைட் சப்ஸ்கிரைபர்ஸ் மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ இன்னைக்கான குவிஸ் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கோச்சிங் ஸ்டாஃப்லையும் சரி பஞ்சாப் கிங்ஸ் கோச்சிங் ஸ்டாஃப்லையும் சரி 2 டீமுக்கும் ஒரு கோச்சிங் ஸ்டாஃப் காமனாக கோச் பண்ணியிருக்காரு. அவர் யார், எந்த வருஷம் கோச் பண்ணுறது முடிஞ்சா சொல்லுங்கள். இதுதான் இன்னைக்கான குவிஸ் கொஸ்டின். ஒரு கோச்சிங் ஸ்டாஃப் வந்து 2 டீம்லையும் கோச்சாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் யார், அவர் பேர் என்ன? 2 3 பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் போடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மேட்ச் நடக்க போகிற ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா முல்லன்பூர். ஸோ மொஹாலி இல்லை, புதுசாக பஞ்சாபுக்கு இந்த வருஷம் இதான் ஹோம் கிரவுண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. சூப்பராக இருக்குது பிச்சு, செம்ம டைமென்ஷன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ இந்த பிச்சோட நேச்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சேசிங் தான் ப்ரிஃபரபுளாக இருக்குது. ஸ்விங் அப்பப்போ வரும், பட் ஸ்பின்னர்ஸுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. பேட்டுக்கு நல்லா வரக்கூடிய ஸ்டேடியம், நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். 2 டீம் பேட்ஸ்மேனும் கடப்பாடு டீமு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த டீம் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுக்கிறாங்க கன்ஃபார்ம். இன்னும் 3 2 சேசிங், இன்னும் ஃபர்ஸ்ட் பேட்டிங். ஸோ சேசிங் தான் சூட்டபிள். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்போனன்ட் அண்ட் ஃபேவரட்ஸ் மும்பை இந்தியன்ஸ் பக்கம் போவோம். ஸோ மும்பை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ஒரு தோல்வியோடு வராங்க. பட் அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. பஞ்சாப் கிங்ஸோட அவங்களுக்கு வந்து ஜெயிச்சாதான் மொமெண்டம்ன்ற நிலைமையில் வந்துட்டாங்க. பிகாஸ் ரொம்ப மோசமாக போகுது டீமோட நிலைமை, கேப்டனுக்கும் சரி டீமுக்கும் சரி. ஸோ மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அவங்களோட அனாலிசிஸ் எப்படி வாங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கேப்டன் ஹார்திக் பாண்டியா, இவர் உண்மையிலே நடிக்கிறாரா இல்லை அவரோட நேச்சர் அப்படியா இல்லை அவருக்கு பிடிச்சிருக்கா எனக்கு தெரியல. சில பேர் சொல்கிறாங்க, ஈவன் கிரேட்டஸ்ட் கிரிக்கெட் காமெண்டேட்டர்ஸ்லேயே நான் பார்த்தேன், அவங்க சொல்கிறாங்க பாண்டியாவால் இந்த டீம் முடியல, அவர் வந்து ஆக்ட் பண்ணுறாரு, சிரிச்சின்னு இருக்கா மாதிரின்றாங்க. எனக்கு அவருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் ஆஸ் அ பிளேயராக அவர் நல்லா ஆடணும், ரொம்ப சொதப்புறாரு. ஸோ பாண்டியா ஆஸ் அ கேப்டன் அண்ட் பிளேயர் தேவை. மும்பைக்கு நல்லா பண்ணால் தான் டீம் நல்லா பண்ணும். ஸோ கம்பேக் வாரியர். ஸோ அதான் சொல்லி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு டாப் 3 கிட்டேருந்து போவோமே. ரோஹித் சர்மா செம்ம ஃபார்மில் இருக்காரு. ஐயோ T20 வேர்ல்ட் கப் வேறு வரப்போகுது. இந்தியன் டீம் கேப்டன், பேட்டிங் ஓப்பனிங் செம்ம ஃபார்மில் இருக்கார். செஞ்சுரி போட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு 30-40 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அர்ஷதீப் ரபாடாவை தாக்கு பிடிக்கணும். ரபாடா வர்சஸ் ரோஹித் செம்ம பேட்டில் இருக்கும். இஷான் கிஷான் பட்டாபாகியம் பாட்டிலாகியம் உங்களுக்கே தெரியும், மாட்டிச்சுனா 30-40 இல்லைன்னா அவுட் ஆயிடுவார். ஸ்கை என்னன்னு தெரியல, 2 டக் அவுட்டு ஒரு 50. பஞ்சாபுக்கு அகேன்ஸ்டாக ஸ்பின் த்ரெட் இருக்கும். ராகுல் சார் எஸ்பெஷலி எக்ஸ் மும்பை பிளேயர்ஸ் அவரோட ஆடணும். ஸோ ஆல்சோ ரபாடா ஹர்ஷ்தீப் சிங் வேறு இருப்பாங்க. ஸோ செம்ம பேட்டில் இருக்க போது மும்பை பேட்ஸ்மேன் வர்சஸ் பஞ்சாப் பேசஸ். ஸோ ரபாடா ஹர்ஷ்தீப் சிங் எப்படி கவுண்டர் பண்ண போகிறாங்க, ஹர்ஷல் பட்டேல் ஈஸியாக ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹர்ப்ரீத் பிராட் வர்சஸ் ராகுல் சேர் வர்சஸ் சூரியகுமார் யாதவ், இதுதான் செம்மையாக இருக்க போது. ஸோ ஸ்கை இஷான் கிஷான் ரோஹித்ல 250 வந்தாலே மும்பை கன் சைடாக ஃபார்ம் ஆகிடுவாங்க, எந்த இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ நெக்ஸ்ட்டு மிடில் ஆர்டர் பக்கம் போவோம். நேல் வதேரா எடுத்துகிட்டு வரலாம், பட் யாருக்கு வரலாம் தான் தெரியல. ஸோ அவர் சைட் லைன்ஸில் தான் இருப்பார். ஹார்திக் பாண்டியா ஃபார்முக்கு வரணும் மக்களே. இந்த மாதிரிலாம் க்ரூஷியல் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட அவுட் ஆகிட்டு போனார். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவர் ரெஸ்பான்சிபிளாக ஆடணும், பவுலிங்கும் ஓணும். பிகாஸ் T20 வேர்ல்ட் கப் வரப்போகுது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னே எனக்கு புரியல. கேப்டன்சியும் ஒரு மாதிரி போகுது, அவரோட பர்ஃபார்மன்ஸும் இடிக்குது. திலக் வர்மா நல்லா ஸ்டார்ட் கொடுக்குறாரு, பட் கன்வெர்ட் பண்ண மாட்டார். ஒரு 50 கூட வரல. ஸோ திலக் வர்மா கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். லாஸ்ட் டைம் பஞ்சாப்க்கு அகேன்ஸ்டாக 50 அச்சார் திலக் வர்மா. ஸோ அதனால் நம்பி ஒரு இது பார்க்கலாம். திலக் வர்மா ஃபார்முக்கு வரணும். ஸோ திலக் அண்ட் பாண்டியா மிடில் ஆர்டரில் நல்லா ஆடி ஆகணும். அப்போ தான் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், சேசிங்காக இருந்தாலும் ஃபஸ்ட் பேட்டிங்காக சரி. ஸோ இந்த மும்பையோட புது ஃபினிஷர்ஸ் எஸ் ரொமாரியோ ஷெப்பர்ட் அண்ட் டிம் டேவிட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வேலை வந்தாலுமே செம்மையாக பண்ணுற குரூப்பு. பட் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக ஃபெயில் ஆகிட்டாங்க. நல்லா ஆடினார் டேவிட், 6 அடிச்சு ஸ்டார்ட் பண்ணார், பட் அவுட் ஆகிட்டார். ஷெப்பர்டும் யாருக்கு தாங்க முடியல. ஸோ இந்த வரையும் அதே ப்ராப்ளம் இருக்கும். ஹர்ஷ்தீப் சிங் இவங்க 2 பேர் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க. ஹர்ஷ்தீப் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் வர்சஸ் ஷெப்பர்ட் அண்ட் டிம் டேவிட் செம்மையாக இருக்கும் போது ஃபஸ்ட் பேட்டிங் ஆனாலும் சரி செகண்ட் பேட்டிங் ஆனாலும் சரி உங்களுக்கு பேட்டிங் வந்து ஒரு 20-30 கேரண்டியாக வரும். பட் இவங்க 2 பேர் விக்கெட் எடுத்தால் மும்பை சேசிங்கில் மாட்டிப்பாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் பக்கம் போகணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ பீச் சாலக் பலா ஸ்ரேயஸ் கோபால் எடுத்திருக்காங்க. அவர் ஒரு சூப்பரான ரீப்ளேஸ்மெண்ட்னால சூப்பரான பிக்குன்னு தான் சொல்லுவோம். சூப்பராக லெக் ஸ்பின் போடுவார், தேவைப்பட்ட ஃப்ளிப்
ஸ்லிப்பர்ஸ் போடுவார். ஸோ நல்ல பிக். பட் 4 ஓவரில் அடி வாங்கவும் வாய்ப்பு இருக்குது. எக்கனாமிக்கெலாம் போடுவார், விக்கெட்டும் எடுப்பார். நபிக்கு பார்த்தீங்கன்னா பேட்டிங் கிடச்சி அவ்வளோவா கிடைக்குமான்னு தெரியல. பட் பவுலிங் அவர் யூஸ் பண்ணோம். 2-3 ஓவர் தள்ளணும் நபியை, கன்ஃபார்ம் ஒரு விக்கெட் எடுப்பார். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இல்லைனாலும் ரைட் ஹேண்டர் சயின்ஸ் எஃபெக்டிவ் இருப்பார். ஸோ ஸ்பின் ஒரு மாதிரி வீக்கன்னால ஓகேன்னு சொல்லலாம். பவுலர்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மத்வால் இப்போ செம்மடி வாங்குறாரு. என்ன ஆச்சுன்னு தெரில, எனக்கு புரியவே இல்லை. மத்வால் போன வருஷம் என்னமா போட்டார், செம்மையாக போட்டார் ஆகாஷ் மத்வால். பட் இந்த வருஷம் அப்படியே மிஸ்ஃபயர் ஆகுது, என்ன ஆச்சுன்னு தெரில. அந்த அதர் சைட் ஜஸ்பிரீத் பும்ரா மட்டும்தான் நல்லா போடுறாரு, மற்ற எல்லாரும் அடி வாங்கினாங்க. இந்தியன் பேஸ் அட்டாக்கே இல்லையான்ற அளவுக்கு இருக்குது மத்வால் விட்டா. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா நம்பி தான் மும்பை பவுலிங் இருக்குது. ஓப்பனாக சொல்ல போனால் ஃபாஸ்ட் பவுலிங்கில் பும்ரா மட்டும்தான் 4 ஓவர் 30 ரன்னுக்கு 2-3 விக்கெட் எடுக்கிறாரு. மற்றபடி பர்ஃபார்மன்ஸே இல்லை. ஸோ மும்பை பவுலிங் ரொம்ப வீக்காக இருக்குது. மத்வால் வேறு அடி வாங்குறாரு. பும்ராவை நம்பியே எல்லாம் பண்ண முடியுமா சொல்லுங்கள், அவரும் பாவம் தானே. ஓவர்சீஸ் பக்கம் போனீங்கன்னா ஜெரால் காட்ஸி ஓகே ஹிட் அண்ட் மிஸ்ஸாக தான் இருக்கார். ஒரு மேட்ச் 40-50 கொடுக்குறாரு, இன்னொரு மேட்ச் 30-35 கொடுக்குறாரு. பட் ஆனால் ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு. ஒரு 2-3 விக்கெட் எடுக்கலாம். டெல்லி மேட்ச்லாம் லாஸ்ட்டில் சுற்றி அவுட் ஆனாங்க, அதெல்லாம் பேச முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நுவன் துஷாரா வரணும். ரொமேரியோ ஷெப்பர்டுக்கு பதிலாக இவங்க எடுப்பாங்களான்னு தெரியாது. பிகாஸ் செம்ம டெத் பவுலர் அண்ட் ஆல்சோ கோச்சிக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். பட் மும்பை பவுலிங் ரொம்ப வீக்காக இருக்குது, சொல்லி ஆகணும். ஸோ மும்பையோட பிளேக்டர் பிளேயிங் அதே தான் இருக்க போகுது. ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் ஓப்பனிங், சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, திலக் வர்மா, டிம் டேவிட், ஷெப்பர்டு, முகமது நபி, ஷேஷ் கோபால், ஜெரால் கோட்ஸி, பும்ரா. இம்பாக்ட் பிளேயராக சேசிங்னா ஸ்கை வருவார். ஃபஸ்ட் பவுலிங்னா ஸ்கை வருவார். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா இவங்க ஆகாஷ் மத்வால் வருவாங்க. ஸோ இப்படி தான் இருக்க போகுது டீம். நுவன் துஷாரா உள்ளே கொண்டு வரணுன்றது என்னோட ஆசை. பட் இவங்க எடுத்துனே வரமாட்டுறாங்க, நான் என்ன பண்ணுறது. மும்பை பவுலிங்னா ஸ்ட்ராங்காக இல்லை, வீக்காக இருக்குது. பேட்டிங் கடப்பாரியாக இருக்குது. ஸோ ஃபேவரட்ஸாக மும்பை தான் போகிறாங்க பஞ்சாப் டீமை கம்பேர் பண்ணால். ஏகாஸ் அவேல் ஆடினாலுமே இந்த டீம் ஜெயிக்கக்கூடிய கண்டிஷன் இருக்குது. பும்ரா நம்பி தான் பவுலிங் இருக்குன்னு சொல்லலாம். பட் மற்ற பவுலர் ஸ்பின் பண்ணால் கன்ஃபார்ம் ஒரு டெரிஃபிக் சைடாக இருப்பாங்க மும்பை. பேட்டிங்லையும் ஸ்கையும் திலக்கரமாக அடிச்சிட்டான்னு எங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸ்கை திலக்கரமாக போன வருஷம் நல்லா நாங்கள் பஞ்சாப் யங்ஸ்டர். ஸோ சூப்பர் பேட்டில் காத்திருக்கு. ஸோ பஞ்சாப் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஹோம் டீம் பஞ்சாப் கிங்ஸ் பற்றி பார்ப்போம். என்னென்னே தெரிலங்க, நல்ல டீமு. எப்பயுமே இதே தான் நடக்கும். 2015 இதே தான் நடக்குது. நல்லா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2015 18 சொல்லலாம், நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இந்த ஒரு ஆப்போசிட்டாக நடக்குது. கொக்கையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கையில் இருந்த மேட்ச்சை எப்படியெல்லாம் விட முடியுமோ அப்படிலாம் விட்டுருவாங்க பஞ்சாப். ஸோ இன்றைக்கி அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது, ஹோம் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணுவாங்களா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், சாம் கரன் தான் திரும்பியும் கேப்டன்சி பண்ண போகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் 2 கேம்ஸ் ஷிகார் தான் கோன் மிஸ் அப்படின்னு அஃபிஷியலாக அப்டேட் வந்திருக்கு. ஒரு 1 வீக் 10 days ஆகுமா ரிகவர் ஆகிறதுக்கு. ஸோ இட்ஸ் கோன் பி a huge blow. பட் சாம் கரன் போன வருஷம் 2-3 தடவை ஜெயிச்சிருக்காரு கேப்டன்சி பண்ணி. ஸோ லாஸ்ட் டைமே ஆர்ஆர் யங்ஸ்டர் நல்லா கேப்டன் பண்ணார், பட் தோத்துட்டாங்க. ஸோ சாம் கரன் ஆஸ் அன் ஆல்ரவுண்டர் நல்லா பண்ணுறாரு. பேட்டிங் நல்லா ஆடுறாரு, பவுலிங் அந்த அளவுக்கு பண்ணதில்லை. இப்போ கேப்டன்சி வேறு. ஸோ கேப்டன்சி பேட்டிங் பவுலிங் 18 கோடி வேலை வாங்குறாங்க பஞ்சாப் சூப்பராக. ஸோ சாம் கரன் என்ன பண்ண போகிறார், ஜெயிக்க வைக்க போகிறாரா, கேப்டன்சி மாஸ்டர் மைண்ட் காட்டுவாரா, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பக்கம் போவோம். ஜானி பேஸ்டோ, ஷிகர் தவன் தான் இருந்தது. பட் ஷிகர் தவன் இல்லாதனால அத்தர்வா டைடே எடுத்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் அவர் தான் ஆடினார். பட் 2 பேருமே சொதப்புறாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஜானி பேஸ்டோ ரொம்ப ரொம்ப அதுக்கு பதிலாக ரைலி ரூசோ ஆடலாம் ஓப்பனிங்கில். பட் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆட வைப்பாங்கன்னு தெரியல. திருப்பி எத்தனை தடவை பேஸ்டோக்கு சான்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அத்தர்வா டைடே யங்ஸ்டர்ஸ், அவருக்கு இப்போ திரும்பி சான்ஸ் தரலாம், தப்பில்லை. ஒரு 2-3 தடவை ஆட வச்சாதான் தெரியும். ஜானி பேஸ்டோ ரொம்ப ஃபெயிலியர். ஒரு 50 கூட இல்லைங்க, என்ன ஆச்சுன்னே தெரியல. பழைய பேஸ்டோ அடிச்சு நவுத்துவார். இந்த தடவை ரொம்ப சொதப்புறாரு. பஞ்சாபுக்கு அதுவே ஒரு டிமாரலைசிங் ஃபேக்ட். ஸோ தவான் இல்லை குறைய பேஸ்டோ தீர்த்தே ஆகணும். அத்தர்வா டைடே யங்ஸ்டர் வேறு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க 2 யங் விக்கெட் கீப்பர்ஸுமே ரொம்ப சொதப்புறாங்க. 1 டவுனில் பார்த்தீங்கன்னா பிரப்சிம்ரன் போனதோ ரெவலேஷனாக இருந்தார். 2 50 ஒரு செஞ்சுரி போட்டு சூப்பரானார். பட் இந்த தடவை ரொம்ப சொதப்புறாரு. ஒரு 30 நிற்கிறாரு. பட் அதுக்குள்ளே அவுட் ஆயிடுறாரு. இல்லை அதுவும் தாண்ட மாட்டுறாரு. நிற்கிறாரு போயிடுறாரு. இதே தான் நிற்கிறாரு கூட இல்லை, அடிக்கிறாரு போயிடுறாரு. அவ்வளோதான். ஒரு 50 வந்து பிரப்சிம்ரனும் ரொம்ப சொதப்பல் தான் சொல்லணும். ஜிதேஷ் சர்மா வேர்ல்டு கப் வருது, T20 இதில் இந்தியா கன்சிடர் பண்ணாங்க. இப்போ அவரும் மோசமாக ஆடுறாரு. ஸோ இவங்க 2 பேர் ஆடினா தான் பஞ்சாபுக்கே ஒரு ஹோப். ஏன்னா இந்தியன் யங்ஸ்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி தான் லாஸ்ட் இயர் நல்லா பண்ணாங்க. ஆல்சோ ஜிதேஷ் T20 வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இருந்தார். இப்போ அதுவும் இருக்க மாட்டாருன்னு தெரியல. 2 பேருமே 50 போடணும், எனக்கு அதுதான் ஆசை. ஜிதேஷ் எம்ஏ பிளேயர் வேறு. ஸோ இந்த சைடு ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் ராசா ஆட போகிறதில்ல, லியாம் லிவிங்ஸ்டன் ஃபிட் ஆனதால. பட் நானும் தான் பேஸ்டோ கட்டி விட்டு பிரப்சிம்ரன் அத்ரா டைடே ஓப்பனிங் வச்சு சிக்கந்தர் ராஸ் ஆட வைப்பேன். பட் ஃபாரினர்ஸ் பார்ட்டிக்கும் அது எதுவும் பண்ண முடியாது. லியாம் லிவிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக போட்டார். பவுலிங் போட்டு ஒரு விக்கெட்டும் எடுத்தார். பேட்டிங்கில் ஒரு சிப்பின் பண்ணி 20-25 அடிச்சார். பட் இந்த தடவை அதுக்கு மேலேயும் வேணும். பும்ராக்கு அகேன்ஸ்டாக ஃபேஸ் பண்ணுற கட்சி யாருக்குமே இல்லைன்னு தான் சொல்லலாம். பட் லிவிங்ஸ்டன் செம்ம பேட்டில். ஸோ பும்ராஸ் லிவிங்ஸ்டன் செம்மையாக இருக்க ஒரு இடத்துல லிவிங்ஸ்டன் ஒரு விக்கெட் எடுப்பாரான்னு தெரியல. பட் 30-40 அடிச்சு ஆகணும் எண்டில். ஸோ இவங்க 2 பேர் பற்றி பேசாமல் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் ஓட்டவே முடியாது மக்களே. பஞ்சாப் கிங்ஸோட நியூ சென்சேஷன் சொல்லலாம் அசுதோஷ் சர்மா அண்ட் சஷாங்க் சிங். என்ன மாதிரி பார்ட்னர்ஷிப்புங்க. சஷாங்க் அட் த ஏஜ் ஆஃப் 33 ரீடிஃபைன் பண்ணி அவர் சூப்பராக பண்ண. நான் தான்ப்பா சஷாங்க் சிங், நீங்கள் தேவைப்படுற ஆள் நான் தான் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் ஆடுறாரு. அசுதோஷ் அவருக்கு ஈக்குவலாக ஆடுறாரு. இம்பாக்ட் பிளேயராக வந்து 3 மேட்ச்மே 30+. ஒரு யங்ஸ்டர் இந்த மாதிரி ஆடுறது பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இம்பாக்ட் கிரியேட் பண்ணாங்க 2 பேரும். பட் இப்போ சொல்கிறேன், இவங்க 2 பேர் நம்பி தான் டீம் ஓடுது ஃபினிஷிங்கில். மற்ற பேட்ஸ்மேன் யாருமே கன்சிஸ்டண்ட்டாக ஆட மாட்டுறாங்க. இவங்க 2 பேர் தான் ஆடுறாங்க. மேலே இருக்கிறவங்க ஆடினா தான் இவங்களுக்கு பயம் இல்லாமல் ஆட முடியும். எப்பயுமே இவங்க டீமை காப்பாற்ற முடியாது. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு போத் ஆஃப் யூ. இவங்க செம்ம த்ரெட்டாக இருப்பாங்க மும்பை பவுலர்ஸ்க்கு.
ஸ்பின் பக்கம் போனீங்கன்னா ராகுல் சார் ஒரு 2 மேட்ச் ஆடவே இல்லை, இன்ஜுரியா இல்லை ட்ராப் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. பட் மும்பைக்கு அகேன்ஸ்டாக ஆடி ஆகணும். எக்ஸ்எம்ஐ பிளேயர், எல்லாரோட வீக்னஸ் பாயிண்ட்ஸும் தெரியும் அவருக்கு. ஸோ அவரை கன்ஃபார்ம் ஆட வைக்கணும். ரன்ஸுக்கு போனாலும் 2-3 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஹர்ப்ரீத் பாரோட சேர்ந்து போட்டால் இன் டேண்டம் சும்மா காம்பினேஷனாக இருக்கும். பட் யாரை கைட்டு விட போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ஃபிட்டுன்னு தான் கேள்விப்பட்ட ராகுல் சார். ஸோ ராகுல் சார், ஹர்ப்ரீத் சிங் எக்கனாமிக்கலாக போகிறார். ஹர்ப்ரீத் பார் விக்கெட் எடுக்கணும். ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா செம்ம த்ரெட்டாக இருக்கும் மும்பை மிடில் ஆர்டருக்கு. பவுலிங் பக்கம் போனீங்கன்னா ஒரு மேட்ச் சூப்பராக போடுறாங்க, ஒரு மேட்ச் அடி வாங்குறாங்க. பட் லாஸ்ட் மேட்சும் சரி, சன்ரைஸ் மேட்சும் சரி நல்லா தான் போட்டாங்க. ஹர்ஷல் பட்டேல் ஸ்லோவாக ரன் கொடுக்கறத கம்மி பண்ணிட்டு 30-35 வரா, 40 கொடுக்கறது இல்லை. பட் 2 விக்கெட் எடுக்கணும். ரபாடா சூப்பராக போடுறாரு, இன் ஃபார்மில் இருக்காரு. பவர் பிளே அடி வாங்கினா டெத்து நல்லா போடுறாரு, பவர் பிளே அடி வாங்கினா டெத்து அடி வாங்குறாரு. ஏதாவது ஒரு இது நல்லா போகிறாரு. அர்ஷதீப் பார்த்தீங்கன்னா T20 வருதுன்னு சொல்லிட்டுதுக்காகவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாரா இல்லையான்னு தெரியல. பட் நல்லா பண்ணார் அர்ஷதீப் சிங். ஸோ அர்ஷதீப் ரபாடா சூப்பராக பண்ணிவிடுவாங்க. ஹர்ஷல் தான் கேள்விக்குறி. ஸோ இதுதான் பஞ்சாபோட ஸ்குவாட் அனாலிசிஸ். ஸோ அவங்களோட பிளேயிங் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஜானி பேஸ்டோ, அத்தர்வா டேடே ஓப்பனிங், 1 டவுன் பிரப்சிம்ரன் சிங், நம்பர் 2 டவுன் சாம் கரன், அது கேப்டன். ஸோ அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா, அதுக்கப்புறம் லியாம் லிவிங்ஸ்டன், சஷாங்க் சிங், அசுதோஷ் சர்மா, ராகுல் சேரா, ஹர்ப்ரீத் பாரா யார் ஆட போகிறாங்க, இல்லை 2 பேர் ஆட போகிறாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் ககிசோர் ரபாடா, ஹர்ஷல் பட்டேல் அண்ட் அர்ஷதீப் சிங். ஸோ இம்பாக்ட் பிளேயராக செகண்ட் பவுலிங் பண்ண அர்ஷதீப் சிங் வருவாங்க. அப்படி செகண்ட் பேட்டிங் பண்ணாதான் பிரப்சிம்ரன் சிங் வருவாங்க. இதுதான் இருக்குது. ஸோ பஞ்சாபுக்கு அந்தளவுக்கு வேலை இல்லை, தவான் இல்லாத ஒரு பெரிய எழுப்பு தான். பட் சாம் கரன் நல்லா கேப்டன்சி பண்ணணும். நம்ம ராகுல் சார் எனக்கு நாளைக்கு ஆடுவாரான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் மற்றபடி நல்ல பேலன்ஸ் தான். ஸோ பஞ்சாபில் ஆடுறாங்க. பஞ்சாப் ஜெயிக்குமான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து மும்பை 55, பஞ்சாப் 45 தான் தரேன். பட் ஒரு அப்செட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பஞ்சாப் ஜெயிக்குமா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட ப்ரெடிக்ஷன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் MI 55 PBKS 45 சொல்லியிருக்கேன். அடுத்த ஒரு நல்ல ப்ரிவ்யூ வீடியோவில் சந்திப்போம். மக்களே, உங்களோட சப்போர்ட்டை தயவு செஞ்சு கொடுங்க.